வணக்கம். 5 மாநில தேர்தல் சம்பந்தமான நகர்வுகள் பரபரப்பா போயிட்டு இருக்குது. இந்த வீடியோல நம்ம கேரளா சார்ந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்திருக்குது. லோக்பால் அவர்களினுடைய ரீசென்ட்டான கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. கேரள மாநிலம் 140 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. 71 தொகுதிகளுக்கு மேல பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். தற்பொழுது எல்டிஎஃப்-இனுடைய கம்யூனிஸ்ட் தலைமையிலான எல்டிஎஃப் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில இருக்கிறாங்க. பினராயி விஜயன் 2வது முறையா முதல்வரா இருக்கிறாரு. 3வது முறையா பினராயி விஜயன் தான் வந்துட்டு போட்டியிடுவார். ஸோ அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக இருப்பார் அப்படின்ற மாதிரி சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பினராயி விஜயன் தலைமையில தான் இந்த தேர்தலை அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எதிர்க்கட்சியா யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி இருக்கிறாங்க. ஸோ அவர்களும் ஒரு வலுவான கூட்டணியோட இருக்கிறாங்க. 3வது அணியா என்டிஏ பிஜேபி தலைமையிலான அணி இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் ஒரு 15% அப்படின்ற அளவில் ஓட் பேங்கை நிரந்தரமா வைத்திருக்கிறாங்க. ஸோ இந்த முறை அந்த 15%க்கு மேல எவ்வளவு போவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க், எத்தனை சீட்டுகளை பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. ஸோ லோக்பால் அவர்களினுடைய ரீசெண்டான கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லி இருக்கிறாங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுல அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த சர்வே பிப்ரவரி 9 இருந்து 24 தேதி வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. 42,000 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 300 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்டிஎஃப் 39 41% வாக்குகளையும், யூடிஎஃப் 43 45% வாக்குகளையும், என்டிஏ 13 25% வாக்குகளையும், மற்றவர்கள் 2 3% வாக்குகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது எல்டிஎஃப் 51 59, யூடிஎஃப் 81 86, என்டிஏ 0 2 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்டிஎஃப் மேக்சிமம் பிடித்தா கூட 59 அவர்கள் மெஜாரிட்டியை தொடவில்லை. யூடிஎஃப் மினிமம் 81 பிடித்தா கூட மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க. ஸோ லோக்பால் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவு பிப்ரவரி மாதத்துடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது கேரளால ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.